ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேரு பங்கிலான் தாரி கூப்பீர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தோட ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் பொண்ணு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் அவ அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க வில்லேஜுக்கு போறாங்க. ஹீரோயினோட அம்மா அவங்க வம்சத்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சாபத்தை மறைச்சிடுறாங்க. அந்த சாபத்தால அங்க போன ஹீரோயினோட பொண்ணுக்கு நடக்க கூடாத ஒண்ணு நடந்துடுது. ஹீரோயினோட லைஃபே அது மாத்திடுது. அப்ப என்னதான் சாபம் அது? அதுல இருந்து ஹீரோயினோட ஃபேமிலி தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓபனிங் சீன்ல ஹீரோயின் ஆலியாவை காட்டுறாங்க. நைட்ல எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண, அப்ப திடீர்னு அவளுக்கு பின்னாடி கதவு தட்ட சத்தம் கேக்குது. மெதுவா எந்திரிச்சு போறா. வீடே இருட்டா இருக்கு. அப்ப அவளுக்கு முன்னாடி வெள்ளை துணியால சுத்தின ஒரு பிணம் ஒண்ணு நிக்குது. டக்குன்னு லைட்டை போட்டு பாக்குறா. அது டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. அங்க இப்ப எதுவுமே இல்ல. மறுபடியும் லைட் ஆன் பண்றா. இப்ப டக்குன்னு அந்த பிணம் அவகிட்ட வந்து நிக்கிறத பார்த்து இப்படி பயந்து கத்திக்கிட்டே ஓடி வரா. அப்ப கதவு வேற ஓபன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அதே நேரம் வெளியில இருந்து அம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடுற சத்தம் வேற கேக்குது. இவ பயந்துகிட்டே வெளியில வரா. அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தும் போறா. அம்மா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அவளுக்கு முன்னாடி ஒரு குழி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து தான் சத்தம் கேக்குது. எவ்வளவு அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக குழிக்குள்ள இறங்குறா. அது ஒரு ஆள் மூழ்கிற அளவுக்கு பெரிய குழியா இருக்கு. மறுபடியும் அந்த பெட்டில இருந்து சத்தம் கேட்க மெதுவா அந்த பெட்டியை தொடப்போறா. திடீர்னு ஒரு கருப்பு கை வந்து அவ கையை பிடிக்க பயத்துல கத்தி துடிச்சிடுறா. டக்குன்னு கார்ல கத்திக்கிட்டே எந்திரிக்கிறா. இப்ப அவ ஹஸ்பண்ட் கூட இருக்கா. அவ ஹஸ்பண்ட் ராகா தான் கையை பிடிச்சிருப்பான். அவ கத்துறத பார்த்து இவனும் பயந்து போயிடுறான். இப்ப கார்ல ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோனோட பொண்ணு ஜாஸ்மினும் அந்த காருக்கு பின்னாடி தூங்கிக்கிட்டு வரா. இவங்க போட்ட சத்தம் கேட்டு அவளுமே எந்திரிச்சிடறா. இன்னும் பாட்டி வீடு வரலையா? நான் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கேன். பண்புன்னு தான் அப்படின்னு ஜாஸ்மின் ஒரு பொம்மையை காட்டி இதுவும் பாட்டியை பார்க்க ஆர்வமா இருக்கா அப்படின்னு சொல்றா. ஜாஸ்மின் அந்த பொம்மைய எப்பவுமே அவ கையில தான் வச்சிருக்கா. 3 பேருமே சந்தோஷமா காட்டு வழியா கார்ல போறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பங்க் பஜிவா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள காரு போகுது. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டிலும் போடுறாங்க. வீட்டுக்கு வர நைட் ஆயிடுது. அந்த இடமே ரொம்பவே இருட்டா இருக்க ஹீரோயினோ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஆனா யாருமே இங்க இருக்கிற மாதிரியே தெரியல. கதவை தட்டி பார்க்க ஹீரோயினோ கதவை ஓபன் பண்ணா அது ஓபன் ஆயிடுது. அதை பார்த்த ஹீரோ என்ன லாக் பண்ணாம இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. எல்லா ரூம்லயுமே ஹீரோயின் தன்னோட அம்மாவை தேடுறாங்க. ஆனா காணோம். கடைசியா ஹாலுக்கு வர அங்க இருட்டுல சேர்ல யாரோ தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. 3 பேரும் அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த உருவம் எந்திரிச்சு வந்து லைட்ட போட எல்லாருமே பயந்து கத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அம்மா தேவி தான். பேய் மாதிரி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நிம்மதியாறாங்க. ஜாஸ்மினும் பாட்டி அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் அவ பொம்மையை காட்டி பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஜாஸ்மின் பாட்டி கூட தான் தூங்க போற அப்படி சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல ஜாஸ்மினை காணோம். ஷாக்கான பாட்டி அவளை தேடிக்கிட்டே ஹாலுக்கு வர அங்க ஜாஸ்மின் யாரு கூட விளையாடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இவ யாரு கூட விளையாடுறா அப்படின்னு பாட்டியும் அவ கிட்ட வர. ஆனா ஜாஸ்மின் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. பாட்டி கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது அந்த பன்பன் பொம்மை கூட தான் விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. கட் பண்ணி அடுத்த நாள் பாட்டி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஜாஸ்மின் எங்க அப்படின்னு கேட்க அவ தூங்குறா அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோவும் ஹீரோனும் திங்ஸ் வாங்குறதுக்காக கார்ல வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இடத்துல பஸ்ரி அப்படிங்கிற ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோனோ அவர்கிட்ட பேசுறா. பஸ்ரி அந்த ஊரோட தலைவர். ஆலியாவை பார்த்து ஆலியா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏன் ஊருக்கு வரதே இல்ல அப்படின்னு பஸ்ரி கேட்க வேலை அதிகம் அதான் வர முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஜாஸ்மினை காணோம் அப்படின்னு கேட்க அவ தன்னோட அம்மா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காரும் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஆனா பஸ்ரியோட முகம் வித்தியாசமா டக்குன்னு மாறுது. இதுக்கு நடுவுல வீட்டுல பாட்டி வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஜாஸ்மினை தேடும் போது அவன் மறுபடியும் ரூம்ல உட்காந்து யாரு கூட விளையாடுற சத்தம் கேக்குது. பாட்டி ஜாஸ்மின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து பார்க்க யாரோ அந்த பொம்மைய ஜாஸ்மின் கிட்ட தூக்கி போடுறாங்க. நீ யாரு கூட விளையாடுற அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு ஜாஸ்மின் சொல்றா. பாட்டியும் வேகமா வந்து பார்க்க அங்க யாருமே இல்ல. எங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க இந்தா அப்படின்னு அவளுக்கு முன்னாடி கையை காட்ட ஆனா இங்க அப்படி யாருமே இல்ல. என்ன பாட்டிக்கு கதை சொல்றியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவளை கூட்டிக்கிட்டும் போறா. ஜாஸ்மின் திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கிருந்து போக பாட்டியும் திரும்ப அந்த ரூமை பாத்துக்கிட்டே போறா. 2 பேருமே போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த கண்ணாடியில அங்க யாரும் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு மாவார் கடைக்கு வந்திருக்கா. 2 பேருமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு நானிடோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டு ஹீரோவும் ஜாஸ்மினும் அங்கிருந்து போக ஹீரோயின் அவ அம்மா கிட்ட என் கூட சிட்டிக்கு வந்துருமா, நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போமா அப்படின்னு கூப்பிடுறா. என்னால இந்த வீட்டை விட்டு வர முடியாதமா, என் கடைசி காலத்துல இங்க தான் இருக்க விரும்புறேன், என்னை கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஜாஸ்மின் ஹீரோயின் சின்ன வயசு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போட்டோல இருந்த லேக்க பார்த்து ஜாஸ்மினோ அம்மா இந்த லேக் ரொம்பவே அழகா இருக்கே, அதை பாக்கணுமே கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினோ சரி நாளைக்கு
நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் ஹீரோயினும் ஜாஸ்மினும் மட்டும் வெளியில சுத்தி பார்க்க போறாங்க. காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. ஜாஸ்மின், இது ஒரு முக்கியமான கால், நான் பேசணும், நீ பக்கத்துல ஒரு தனியா தூரமா போயிடாத அப்படி சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசுறா. ரொம்ப நேரம் பேசிட்டு ஜாஸ்மினை பார்க்க அங்க ஜாஸ்மினை காணோம். பயந்து போன ஹீரோன் அவ பேர சொல்லி கத்தி கூப்பிடுறா. எல்லா பக்கமும் போய் பாக்குறா. அங்க காட்டுக்கு நடுவுல ஒரு போட்டோல பார்த்த அந்த லேக் இருக்கு. திடீர்னு தண்ணில இருந்து பபுள்ஸ் வர சத்தம் கேட்க பயந்து போய் மெதுவா லேக் கிட்ட போறா. அப்ப எதைய பத்தி மிரண்டு போய் நிக்கிறா. தண்ணில ஜாஸ்மின் வச்சிருந்த பன் பொம்மை மட்டும் மிதந்துகிட்டு இருக்கு. ஹீரோன் அழுதுகிட்டு அதை எடுக்கும் போது கொஞ்சம் தூரத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு மேல வருது. ஹீரோன் அதை என்னன்னு பார்க்க அது ஜாஸ்மினோட உடம்பு தான். பதறி போன ஹீரோன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தண்ணில குதிச்சு அவளை தூக்குறா. அடுத்து மடியில போட்டு கத்தி அழுது இருக்கா. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துறா. அந்த காட்டுக்குள்ள யார் வர போறா? ஜாஸ்மினோட உடம்பே வெள்ளையா மாறி இருக்கு. அவ இறந்து போயிட ஹீரோன் அவளை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அவ எப்படி விழுந்தா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எதுவுமே தெரியல. கட் பண்ணி வீட்டுல ஜாஸ்மினோட பாடியை வச்சிருக்காங்க. ஹீரோ அவ இறப்ப தாங்க முடியாம பயங்கரமா கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். வெளியில மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப பஸ்ரியும் வந்து எல்லார்ட்டையுமே துக்கம் விசாரிச்சுட்டு ஹீரோன் கூட சேர்ந்துகிட்டு ஜாஸ்மினுக்கு காரியம் பண்றாரு. ஹீரோன் அழுதுகிட்டே அவளை குழிக்குள்ள வைக்க வெள்ளை துணியில அவ உடம்ப கட்டுறாங்க. பாட்டி உடஞ்சி போய் உட்காந்துகிட்டு இருக்க. அடுத்த சீன்ல பஸ்ரி ஹீரோனோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பிரேயர் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. பஸ்ரி பிரேயர் பண்ணிக்கிட்டே ஜாஸ்மினோட பாடிய பார்க்க திடீர்னு அது கண்ணை திறந்து அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. மிரண்டு போன பஸ்ரி அமைதிய பக்கத்துல பாக்குறாரு. அவங்க எல்லாருமே எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்காங்க. அப்ப இவருக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது போல. அடுத்த சீன்ல ஜாஸ்மினோட பாடியை அடக்கம் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அவ சமாதியை விட்டு வராம அங்க அவளை நினைச்சு அழுதுகிட்டே இருக்க சமாதி மேல பன் பொம்மையை வச்சிருக்காங்க. கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஊரை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருங்களே அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல, இல்ல நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கார்ல அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில பஸ்ரி வர அவர்கிட்ட நாங்க சிட்டிக்கு கிளம்பிட்டோம், நீ தேவியாண்டே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு பஸ்ரியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் ஹீரோயினும் கவலையா அங்கிருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோனோட அம்மா அவங்களும் அவங்க அம்மாவும் எடுத்துக்கிட்டு போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவி, நீ எப்பவுமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது, நீ இறந்தா கூட உன் உடம்பு இந்த மண்ணுல தான் புதைக்கணும், நான் சொன்னதை எப்பவுமே மறந்துடாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு ஹீரோனோட அம்மாவும் பயப்படுறாங்க. கதவை விடாம தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோனோட அம்மாவும் மெதுவா நடந்து போக அப்ப திடீர்னு 2 ஆள் உயரத்துக்கு வெள்ளை துணியில சுத்தின ஒரு பணம், அதாவது போகாங் பேய் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க பயத்துல உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. கடவுளே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஜாஸ்மினோட லக்கேஜை பத்தி அழுகுறாரு. ஹீரோனோ அவ பொண்ணோட ரூமுக்கு போய் பார்க்க அதுக்குள்ள போக முடியாம அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ரூம்ல ஜாஸ்மின் வச்சிருந்த அந்த பன் பொம்மை அங்கே இருக்கு. அது அம்மா அப்படி கூப்பிடுற மாதிரி கேக்குது. அதே நேரம் இங்க பஸ்ரி காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு வர மெதுவா நடக்கிறாரு. அவர் இடது பக்கமா அந்த போகாங் பேய் நிக்குது. இப்ப பஸ்ரி அங்க திரும்பி பார்க்க அங்க இப்ப எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரம் சுத்தி முத்தியும் பார்க்க திடீர்னு அவருக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேட்க மெதுவா திரும்பி பாக்குறாரு. அந்த உருவம் இவரைய பாத்துக்கிட்டு இருக்கு. பயந்து போன பஸ்ரி, கடவுளே என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்றாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னு தெரியல. இந்த வார்த்தை அந்த போகாங் பேய் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துற மந்திர வார்த்தையான்னு கூட தெரியல. ஹீரோனோட அம்மாவுமே இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. இங்க ஹீரோவும் ஜாஸ்மினோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரூமுக்குள்ள வர, நீ அடுத்து யாரை கொல்ல போற, நம்ம பொண்ணை விட இந்த போன் தான் உனக்கு முக்கியம்ல, ஜாஸ்மினை கவனிக்க விட்டுட்டு அவளை கொன்னுட்ட, இது எல்லாமே இந்த வேலையால தான் வந்துச்சு, இந்த வேலையை நீ எதுக்கு பார்க்கணும், நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு ஹீரோவும் கோவமா ஹீரோனை திட்டுறாரு. ஹீரோன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியை நின்னுட்டு, உங்க வழியை விட எனக்கு அதிகமா வழி இருக்கு, நான் அவளோட அம்மா, என் வழி உங்களுக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு அழுகுறா. எந்திரிச்சு வந்த ஹீரோ, நீதான் அவளை கொன்னுட்டு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோனோட அம்மாவும் பசரியும் பேசுறாங்க. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுது, நான் அந்த போகாங் பேயை பார்த்தேன் அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல, நான் அதை பார்த்தேன், அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போக வந்தேன், இந்த மாதிரி ஊர்ல அதை பார்த்தா அது மறுபடியும் நடக்க போற மாதிரியான ஒரு அறிகுறி தோணுது, நமக்கு கெட்ட நேரம் வரப்போகுது அப்படின்னு பஸ்ரி சொல்றாரு. ஜாஸ்மின் வந்ததுல இருந்து என் வீட்டுல வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு தெரியும் இந்த வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்வுகள் நடக்கும், என் அம்மாவுக்கு நடந்த ஞாபகம் எல்லாம் வருது, இது முடியாம தொடர போகுது அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, அது நடக்கும்போது நான் சின்ன குழந்தை, எனக்கு என்னன்னு கூட அது எனக்கு புரியல, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த சம்பவம் நடக்கும்போது நீயுமே அங்க இருந்த, எனக்கு சொல்லு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோனோட அம்மா கேக்குறாங்க. ஆனா பஸ்ரி எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்காரு. அதே நேரம் ஜாஸ்மினோட சமாதியில இருந்து வித்தியாசமா நிறைய பூரான் வர மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ 3 பிளேட்ல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோன் எதுவுமே பேசாம திரும்பி ஹீரோவை ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோ சோகமா அப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திரும்பி பார்க்க டைனிங் டேபிள்ல அந்த பன் பொம்மை மட்டும் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஷாக்கான ஹீரோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி ஹீரோயின் சைக்காட்ரிஸ்ட் அவ ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்க, அவள்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுகுறா. ஃப்ரெண்டும் நீயும் ராகவாவும் சேர்ந்துதான் இருக்கணும், அப்பதான் இதை மறக்க முடியும், இதை சேர்ந்துதான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயின்
வீட்டுக்கு வர ஹால்லயே ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் வந்த உடனே பன்பன் பொம்மையை தூக்கி காட்டி இதை எதுக்கு எடுத்துட்டு வந்த, ஜாஸ்மின் சமாதியில தானே இது இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு ஹீரோ கேட்க, அது எடுத்துட்டு வரலையே, அங்கே தானே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. ஆனா ஹீரோ அதை நம்ப மாட்டாரு. நம்ம ஜாஸ்மினை மறந்துதான் ஆகணும், நம்ம முன்னேறி போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்னால இதை தனியா சமாளிக்க முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன குறை சொல்றதை நிப்பாட்டணும் அப்படின்னு மனசுல இருந்த எல்லாத்தையுமே ஹீரோன் சொல்லிடுறா. அதே நேரம் ஜாஸ்மின் சமாதியில திடீர்னு மழை பெய்யுது, ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. அவளோட பாடி திடீர்னு அசையுது, அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு கையை முன்னாடி நிட்ட அடுத்த சீன்ல அந்த குழியில இப்ப ஜாஸ்மினோட பாடி இல்ல. அப்ப சிரிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. கட் பண்ணி ஒரு வீட்டுல ஒருத்தி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஹஸ்பண்டும் நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன், நீ கவனமா இரு அப்படின்னு அவளை தனியா விட்டுட்டு போயிடுறான். இவ வழிய பொறுத்துக்கிட்டு படுத்திருக்கா. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு கேக்குறா. அடுத்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. அவ கால் கிட்ட இருந்து ஜாஸ்மினோட பேய் எந்திரிக்குது. அதை பார்த்து அவ பயப்படுறா. அந்த பேய் டக்குன்னு அவ வயித்தை கிழிக்க அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. பேய் குழந்தைய எடுத்து கொடூரமா கொன்னுடுது. அவளுமே கொடூரமா இறந்து போயிடுறா. இதுக்கு நடுவுல ஹீரோயினோ பாத்ரூம்ல பிரம்ம புடிச்ச போல கொஞ்ச நேரம் நிக்கிறா. அடுத்து அவ முகத்தை கழுவ தண்ணியை எடுத்து அவ முகத்துல வச்சதும் ஹீரோயின் டக்குன்னு அந்த லேக்ல இருக்கா. எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறா. உள்ள தண்ணிக்குள்ள இருந்து பபிள்ஸ் வர ஹீரோயின் ஜாஸ்மின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே தண்ணிக்குள்ள போறா. அப்ப திடீர்னு ஜாஸ்மினோட பேய் வந்து அவளை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. டக்குனு ஹீரோயின் பெட்ல விழுகிறா. பயந்து கத்துறா. அவ உடம்பு விட்டு எல்லாமே தண்ணியா இருக்கு. அந்த சத்தம் கேட்டு ஹீரோ எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்க, ஜாஸ்மினை பார்த்தேன், அவன் ஹெல்ப் கேட்டா, நம்ம அவ கல்லறைக்கு போயாகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அவ தோல்ல கைய வச்சு இது கனவு, ஜாஸ்மின் நம்ம விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோ அவ டி ஷர்ட்ல இருந்த தண்ணியை காட்டி, இது என்ன கனவா, பன்பன் பொம்மையை கொண்டு வந்தது யாரு, நம்ம பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் வேணும், நீ வராட்டின தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறா. அடுத்த நாள் ரெண்டு பேருமே வில்லேஜுக்கு கிளம்புறாங்க. உள்ள வந்ததுமே அந்த கிராம மக்கள் அந்த லேடியோட பாடியை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. கடைசியா வந்த பஸ்ரியும் இவங்க காரை பார்த்ததுமே அங்கிருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்குள்ள கூட போகாம வேகமா சமாதி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போறாங்க. சமாதி கிட்ட போனதும் எதையோ ஷாக்கா பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. சமாதியில ஜாஸ்மினோட பாடியை காணோம், குழி மட்டும் தான் இருக்கு. பயந்து போன ரெண்டு பேரும் குழிக்கிட்ட கூட வர அம்மா மறுபடியும் வீட்டுக்கு ஓடுறாங்க. அதே நேரம் ஹீரோனோட அம்மா அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் அவங்க கிட்ட போயிட்டு ஜாஸ்மின் எங்க அப்படின்னு கேட்க, சாபம் உண்மையாயிடுச்சுமா, அது தொடருது அப்படின்னு அதை சொல்றாங்க. அந்த நானும் என் அம்மாவும் வீட்டுல தனியா இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு 7 வயசு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த சீனை காட்டுறாங்க. தேவியோட வீட்டுக்கு வெளியில ஊர் மக்கள் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவியோட அம்மாவை நீ ஒரு டார்க் ஷாமன் சூனியக்காரி அப்படி சொல்லி வெளியில வர சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னால இந்த ஊர் குழந்தைகளை இறந்து போகுது, உன் மந்திர தந்திரங்களை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. தேவியோட அம்மாவும் ஊர் மக்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் நீ வெளியில வராட்டி உன் வீட்டை எரிச்சிருவோம் அப்படின்னு பயமுறுத்த, இது எதுவுமே புரியாம தேவி அமைதியா விளையாண்டுகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு முடிவு எடுத்து தேவியோட அம்மா தேவிட்ட, வெளியில என்ன நடந்தாலும் நீ வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் நீ போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வெளியில வர, அவ ஒரு கத்தியோட வெளியில வராங்க. அவங்க வந்ததும் எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அப்ப ஒருத்தன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து, இந்த குழந்தை பழியாயிருச்சு, இதுக்கு டார்க் ஷாமன் சூனியக்காரி நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் இவளை கொல்லணும், அப்பதான் இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவளை உயிரோட விட்டா இவ வம்சத்துல வர எல்லாருமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எல்லாரும் ஆமா அவளை கொல்லணும் அப்படின்னு கத்துறாங்க. இதை எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த தேவி அழுகுறா. அப்ப தேவியோட அம்மாவும் கத்திய உருவ அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்க சொல்ற எல்லாமே போய், இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, நான் டார்க் ஷாமன் சூனியக்காரி கிடையாது, உங்களுக்கு என்னால அதை புரிய வைக்க முடியாது, என்ன வேணா நீங்க அழிக்க முடியும், ஆனா என் வம்சத்தை அழிக்க முடியாது, நான் என் ரத்தத்துல சத்தியம் செய்யறேன், இந்த மண்ணுல தான் என் வம்சத்துல எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிருக்கோம், அவங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்து உங்களை பழி வாங்குவாங்க அப்படின்னு பயங்கரமா ஆக்ரோஷமா அந்த ஊர் மக்களுக்கு சாபம் கொடுத்துட்டு திரும்பி நின்று அவ கழுத்தை அவளே அறுத்துக்கிறா. அதுல ரத்தம் பீச்சி அடிக்குது. அவ பயங்கரமா கத்துறா. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. அப்பதான் அந்த குட்டி பஸ்ரியும் வந்து கூட்டத்துல வந்து பாத்துருப்பான். தேவியோட அம்மா கொடூரமா இறந்து போயிடுறாங்க. அம்மா விட்ட சாபம் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வம்சத்தினர் எல்லாருமே பிணமா எந்திரிச்சு வந்து இந்த ஊர் மக்களை பயமுறுத்துவாங்க. அதே மாதிரி ஜாஸ்மினோ அவ கல்லுல இருந்து எந்திரிச்சிட்டா. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்றாங்க. இவங்களுக்கு இன்னும் தெரியல ஜாஸ்மினோட பேய் அதோட ஆட்டத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஹீரோனத்தை தடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்ப ஜாஸ்மின் பாடிக்கு இன்னும் ஒரு பெரிய ரிச்சுவல் பண்ணி சரியான இடத்துல முறையா அடக்க பண்ணணும் இந்த ஊருக்கு வெளியில அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பஸ்ரி தான் வந்து நிக்கிறாரு. இதை சீக்கிரமா பண்ணலனா பேயா மாறின ஜாஸ்மின் இன்னும் நிறைய பேரை கொண்டுகிட்டு இருப்பா, நம்ம இப்பவே ஜாஸ்மினோட பேயை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாரு. எல்லாருமே கிளம்பும் போது ஹீரோனோட அம்மாவும் ஹீரோன் கிட்ட, நீ இங்கே இரு, எல்லாம் சரியா நடக்கும், நீ பிரேயர் பண்ணு அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. ஆனா நானும் வரேன்னு அவளோட அம்மா அப்படின்னு சொல்றா. ஆலியா அது உன் பொண்ணு கிடையாது அப்படின்னு பஸ்ரி சொல்லி பிரேயர் பண்ண சொல்லி புக்க கொடுத்துட்டு 3 பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷாப்பை மூடிக்கிட்டு இருக்க. அப்ப அவளோட பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. வேகமா ரூமுக்கு போறா. அப்ப அவ பொண்ணு எதைய பார்த்து பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு நானி கேட்க,
நானியும் அவன் முன்னாடி பாக்குறா. எவ்வளவு அங்க பாக்க, ஆனா இங்க எதுவுமே தெரியல. அவ விதமா வந்து பெட்ல உட்காந்து நானி அப்படின்னு கூப்பிட, நானியும் அவ வாயில கைய வச்சு அமைதியா இருமா அப்படின்னு சைகை பண்ணிட்டு பெட்டுக்கு கீழே கைய காட்டுறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு மெதுவா குனிஞ்சு கீழே பார்த்து ஷாக் ஆயிடுறா. கீழேயுமே அவளோட பொண்ணுதான் இருக்கா. அவ மேல கைய கட்டி மேல பேய் இருக்குமா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வேர்க்குது. எது உண்மை எது அவளோட பொண்ணு அப்படின்னு அவளுக்கே தெரியல. மறுபடியும் மேல பார்க்கும்போது திடீர்னு மேல இருந்து ஜாஸ்மினோட பேய் அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. அதுகிட்ட இருந்து அவளால தப்பிக்க முடியல. பேய் அவளை கொன்னுடுது. நானி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்கா. பேய் மெதுவா கீழே குனிஞ்சு பாக்குது. அதோட 2 கண்ணும் வெள்ளையா இருக்கு. கட் பண்ணி வீட்டுல ஹீரோனும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ஒரு ரூம்ல இருந்து அழுகுற சத்தம் கேக்குது. ஹீரோனோ அந்த ரூம் கிட்ட வர அங்க தரையில கருப்பு கலர்ல வட்டமா ஏதோ ஒண்ணு வரைஞ்சிருக்கு. அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி உள்ள போறா. ஆனா அங்க எதுவுமே இல்ல. அப்ப கண்ணாடிய பார்க்க அதுல அவளுக்கு பின்னாடி அந்த பன் பொம்மை இருக்கு. ஷாக்கான ஹீரோனோ அதை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வர அப்பவும் அம்மா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. பயந்துகிட்டே ஜாஸ்மினோட சமாதி இருந்த அந்த இடத்துக்கு போறா. அவ கனவுல பார்த்த மாதிரியே கதவு தட்டுற அந்த சத்தம் கேக்குது. அந்த குழிக்குள்ள அந்த பாக்ஸ் இருக்கு. அதுல இருந்து சத்தம் கேக்குது. அதுக்கு பக்கத்துல உட்காந்து கண்ண மூடி ஜாஸ்மின் அம்மா வந்துட்டேன் நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப அவ பின்னாடி இருந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஹீரோனு திரும்பி பாக்குறா. ஜாஸ்மின் நார்மலா நிக்கிறா. அவளை பார்த்த சந்தோஷத்துல கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு பாசமா கைய நீட்ட, அப்ப அந்த குழியில இருந்து ஜாஸ்மின் பேய் எந்திரிச்சு வருது. ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க டக்குன்னு ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு பேய் நெரிக்குது. ஜாஸ்மின் நான் உன் அம்மா விடு அப்படின்னு கெஞ்சிரா. அப்ப ஹீரோன் கையில இருந்து அந்த பன் பொம்மை கீழே விழுந்துருது. அதை கவனிச்ச ஜாஸ்மின் பேயும் ஹீரோனை விட்டுடுது. அதே நேரம் ஹீரோ அங்க வந்து ஆலியா சீக்கிரம் அங்கிருந்து வந்துரு அப்படின்னு சொல்றான். ராகா நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்றா. அது நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேய் மறுபடியும் ஹீரோனை கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அவளை காப்பாத்த ஓடி வர அவனையும் கழுத்தை நெரிக்குது. 2 பேரும் அவ பொண்ணோட கையாலே சாக போறாங்க. 2 பேருமே மேல தூக்கிட 3 பேரும் மேல மிதக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பஸ்ரி வந்துடுறாரு. ஏதோ மந்திரத்தை சொல்ல பேய் 2 பேருமே கீழே போட்டுடுது. அது மறைஞ்சும் போகுது. பஸ்ரி எல்லா பக்கமும் பேய தெர்றாரு. ஆனா அது எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. அதே நேரம் ஹீரோனு கழுத்தை பிடிச்சு மூச்சியோட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து அவளை இழுத்துட்டு போறான். ஹீரோனோ ஜாஸ்மின் அப்படின்னு அவ பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆலியா அது நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ சொல்றான். அப்ப திடீர்னு மேல இருந்து பறந்து வந்த பேய் பஸ்லியோட கழுத்திலே உட்கார அவரை கொல்ல பார்க்க ஹீரோனு கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோனோட அம்மாவும் எல்லாரும் ஹீரோனை கண்ட்ரோல் பண்றாங்க. பஸ்ரி பேயை கீழே தள்ளி விட்டுட்டு கஷ்டப்பட்டு மந்திரத்தை சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ்ரி முன்னாடி வந்து அதுக்கு மேல முடியாம கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் அவ பொண்ணு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மறுபடியும் ஜாஸ்மின் பேய் எந்திரிக்குது. அது தெரியாம பஸ்ரியும் பேய்க்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க பேய் மறுபடியும் எந்திரிக்க அந்த 3 பேரும் பார்த்து கத்துறதுக்குள்ள ஜாஸ்மின் பேய் பஸ்ரியோட கழுத்தை நெரிக்குது. பஸ்ரியும் ஜபமலைய பேயோட நெத்தில வச்சுட்டு எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க அப்படி சொல்ல ஹீரோவும் ஹீரோனோட பாட்டி எல்லாருமே பிரேயர் பண்றாங்க. பேயும் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஹீரோவும் ஹீரோனும் ஜாஸ்மினை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. என்னதான் பேயா இருந்தாலும் அது அவங்களோட பொண்ணோட உடம்பு. அடுத்த சீன்ல ஜாஸ்மின் பாடிய முறையா ஊருக்கு வெளியில அடக்கம் பண்றாங்க. ஹீரோனும் அந்த பன் பொம்மைய சமாதிக்கு மேல வைக்கிறா. கடைசியா பொம்மைய காட்டி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.